இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் கொஷின், அதாவது விதிகள் சம்மந்தமான கொஷின். நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து ஃபுல்லாகவே சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தை பற்றின விதிகள் தான். உச்சநீதிமன்றம்னாலே 124 சரிங்களா. விதி வந்து 124 குறிக்கும். இங்கே பாருங்கள், 124C எதை குறிக்குது பார்த்திங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்துக்கு வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம், அதாவது உச்சநீதிமன்றம் அமைக்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வழங்குது. 125 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கான ஊதியம், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான ஊதியங்களை வழங்குது. 126 வந்து என்னத்த சொல்லுதுன்னா, இடைக்கால தலைமை நீதிபதி, அதாவது நீதிபதியெலாம் மாறுறாங்க இல்லையா, மாறும்போது இடையில ஒருத்தவங்களை பொறுப்பு வைப்பாங்க இல்லையா, அவங்கள நியமிக்கிற விதி எது 126 சரிங்களா. அதுபோல் 130 எது சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம், அதாவது உச்சநீதிமன்றத்தோட இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவுக்கு புதுடில்லியில் இருக்குது இல்லையா. இப்போது குடியரசுத் தலைவர் விரும்பினார் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்தை எங்கே வேணாலும் அமைச்சிக்கலாம். அதுதான் அந்த ரூல் 130 சரிங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷிங்க, கண்டிப்பாக இதில் எந்த ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம், நல்லா தெரிஞ்சு வச்சிங்க.